எல்லாம் ஊத்தி வச்சுட்டேன். குழம்பு அடுப்புல கிடக்கு. நீங்க வந்தியல்னா கஞ்சி எடுத்துக்கிட்டு கறியெல்லாம் ஊத்தி எடுத்து சுவார ஒரு வழியில வச்சு தந்துருவேன். கொண்டுட்டு நீங்க தோட்டத்துக்கு போயிருங்க. நான் லட்சுமியை பார்க்கறதுக்கு சுவாரி கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளுக்கு கொண்டுட்டு அவளை போய் பார்த்துட்டு வரேன். அதான் மடமடந்து காலையிலே கிடந்து எல்லாம் செஞ்சுட்டு அடக்கேன். உங்களுக்கு இப்ப கொண்டுகிட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு அங்க ஓடி வந்து எனக்கு தர இயலாது. நீங்க பரப்பியன்னா அப்படி நேரம் வந்து வாங்கிட்டு கிளம்புங்க. அம்மா சரி நேராவது நான் வைக்க உங்ககிட்ட இப்ப பேசிட்டு குறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் இல்ல. இந்த காலேஜுக்கு போற பிள்ளைகளும் கிளம்பி இருக்கும். அதுகளுக்கும் சுவாறு எல்லாம் எடுத்து வைக்கணும். ஓகே போல ராகினி அக்காலாம் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காளுவலா? குளிச்சுட்டாளுவலா? ஆமா அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காவ. போ அவ்வளோ ரெண்டு பேருக்கும் பாட்டில தண்ணி அடைக்கணும்னா அட வேற ஏதாவது வேலை கிடந்தா போய் பாரு. அம்மா நீ எனக்கு காப்பியே தரல. காப்பியக்க அடுப்புல கிடக்கு. போ இட்லி எல்லாம் அடுப்புல ஊத்தி போட்டு வச்சிருக்கேன். அங்க கிடக்கு. நான் இங்க சுவார் கறி ஆக்குறது எனக்கு அங்க அடுப்பக்கறியில சரி வரலன்னு தான் இங்க அடுப்பை போட்டு செஞ்சுட்டு அடக்கேன். நீ ஊத்தி கொடு போ. சரி அக்கா ரெண்டு பேருக்கும் பாட்டில தண்ணி அடைச்சு வச்சிருந்தேன். நான் வந்து சுவார் கறி எடுத்து வச்சிடுறேன். சரிம்மா. என்ன இருந்தாலும் பிள்ளைகளுக்கு லட்சுமி எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து அனுப்பி விடிய மாதிரி இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்து விடுவோம். பிள்ளைகளுக்கு 2 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாவன்னாவல்ல. அதுக்கப்புறம் வந்து லட்சுமி பார்த்துக்கிடுவா. அவட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தான் சோத்தும் கறியை எடுத்துகிட்டு போனோம். இல்லாட்டினா வேண்டாம் நாங்கள் எங்கேயாவது வாங்கிக்கிட்டியம்பா. காசு தான் பூரா கறியாகும். ஹாஸ்பிட்டலில் எனக்கு எவ்வளவு போட போகிறான பில்லு நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டே வந்துடுவோம். பார்த்துட்டு ஆறிட்டுனா சூடு பண்ணி குடிலா. நான் என்னது இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன். ஒரு நாள் இப்படி தூங்காண்டேன்னா அன்னைக்கு என்ன இப்படி அடிச்சு போட்ட கணக்கா தூங்கியிருக்கேன். இவ்வளோ என்ன இப்படி கிடக்கா? சரி தூங்கினா தூங்கட்டும். சொன்னா கேட்காம சொல்ல சொல்ல இங்கே தான் படுப்பேன்னு கிடக்காளுவே. வேற நம்ம என்ன சொல்ல. சரி போயிட்டு கை காலம் மூஞ்ச கழுவிட்டு பல்ல தேய்ச்சிட்டு டீ வாங்கிட்டு வந்து குடிப்போம். சோனி என்னோட ரெட் கலர் டாப்ஸ் எங்க காணோம்? உன்னோட ரெட் கலர் டாப்ஸ் காணோம்னா என்கிட்ட வந்து கேக்குற? நானா எடுத்து போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உன் கபோர்டை திறந்து காமி. அதுக்குள்ளதான் இருக்கும்னு தோணுது. இருந்தா போய் நீயே எடுத்துக்க. எனக்கு எதுக்கு உன்னோட டாப்பு? வான் துணி போட்டா எனக்கு சோரி பிடிச்சிக்கலாம். அதனால நான் போடுறதே கிடையாது வான் துணியெல்லாம். சி எப்படி பேசுற வர நன்றி கேட்டாவா? சும்மா வந்து வான் துணியை வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். உன் துணியெல்லாம் நான் தொடுறதே கிடையாது. என் துணியை துவச்சி எடுத்து தனியா போட்டு என்னையும் அம்பா நீ தான் மடிக்கணும்பா. நான் மடிச்சு என் கபோர்டில் வைப்பேன். உன் துணியை நீ மடிச்சு உன் கபோர்டில் வைப்பேன். வேற எப்படி உன் துணி என் கபோர்டுக்கு வரும்? தெரியாம ஏதோ எடுத்து வச்சிருக்கியோன்னு தான் கேட்டேன். ஒழுங்கா இருந்தா எடுத்து தந்துரு. அதுக்கு இப்படியாப்ப பேசுறது? என்கிட்ட இருந்து ஒரு துணியை வாங்கி நீ போட்டது இல்லையோ? போட்டிருக்கேன். ஆனா இப்ப கேட்குற ரெட் துணி ஒன்றும் நான் எடுக்கல. அதான் கோவம் வந்துச்சு. நானே என்னோட லிப்ஸ்டிக் பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அதை எதை நீ எடுத்தியா? எதுக்கு? வாய்ப்புன்னு வந்து சாவதுக்கா? நீயே ஒரு ஊத்த நாரி. பல்லு வளர்க்க மாட்டா ஒன்னும் வளர்க்க மாட்டா. ஒழுங்கா உன் லிப்ஸ்டிக் எடுத்து நான் ஏன் போட போறேன்? இங்க பாரு ரொம்ப பேசாத. லிப்ஸ்டிக் நீ எடுத்தியான்னு தான் கேட்டேன். இதே மாதிரி தானே இருந்திருக்கும் எனக்கும். நீ ரெட் கலர் டாப்பை காணும்னு கேட்கும்போது என் கபோர்டில் காணும் உன் கபோர்டில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீ எடுத்தியான்னு கோவமா வந்து என்கிட்ட கேட்டா வேற எனக்கு அப்படிதான் பேச வரும். நீ மட்டும் அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்தியான்னு கேட்க நீ அப்படிதானே கேட்ட? அதான் நானும் கேட்டேன். ஏழா என்ன 2 பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கியே? பாருங்க பெரியமா, அவ துணியை நான் தொடவே இல்லை. நான் தான் எடுத்தேன். என்கிட்ட தேவையில்லாம காலையிலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு காலேஜுக்கு நேரமா ஒளியாக்கும் நேரம் ஆயிட்டு தான் இருக்கு. இல்ல அந்த துணி இல்லைன்னா வேற துணி எடுத்து போட்டுட்டு கிளம்புங்க. வேற நேரம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு வேற கிளம்பாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வேற சாப்பிடாம போயிட்டீங்கன்னா எனக்கு மனசே தாங்காது. அதான் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆளுக்கு 2 இட்லியா வச்சு வாயில போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புங்க. இந்த இப்போ இவ ராகினி பாட்டில தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்தி வச்சிருவா. நானும் சுவார் எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருவேன். நீங்கள் எதை சாப்பிட்டுட்டீங்கன்னா அதை எடுத்து பையில வச்சுக்கிட்டு கிளம்புங்க. நானும் உங்க அம்மையை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். நீங்க என்ன காலேஜ் வேணுல தானே போவீங்க? ஆமா பெரியம்மா. சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை பாருங்க. சும்மா சண்டையை போட்டு நேரத்தை கடத்திட்டு நடக்காதீங்க. வேற உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு இங்க ஆள் இல்ல. உங்க அம்மா வேற சத்தம் போடுவா பாத்துக்கிடுங்க. நான் தான் கிளம்பிட்டேன் பெரியம்மா. அவ்வளவுதான். அப்ப சாப்பிடு நீ முத. எல்லாம் சந்தியா நேரில வைக்க சீக்கிரம் புறப்பட்டுட்டு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு போ. சாப்பிடாம போயிடாத. சரி பெரியம்மா. இவ கபோர்ட்ல தான் இருக்கும். நான் போய் பார்த்தேன். கபோர்ட்ல இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் மோட நீ செத்த. போ போய் பாரு. என் கபோர்டுக்குலாம் ஒன்றும் உன் துணி இருக்காது. அது என் துணி எதனா களைச்சு போட்ட அப்புறம் அவ்வளோத்தையும் நீ தான் மடிச்சு வைக்கணும். பாத்துக்க. மடிச்சு வைக்காம களைச்சு போட்டதுன்னா அப்புறம் சாயங்காலம் வந்து உன் கபோர்டில் இருக்க அவ்வளோத்தையும் எடுத்து குப்பையில உண்டு போட்டுருவேன். அவ்வளோ துணியும் போடுவேன். அது வரைக்கும் என் கை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. துணி தேடும் போது களையதான் செய்யும். ஏற்கனவே குப்பை தொட்டி கிழங்கா தான் வச்சிருப்பேன் உன் கபோர்டை நீயே. இதுல எண்ணெயை குறை சொல்ல வந்துட்டா. காலேஜில் வேற இன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு. இட்லி தக்காளி சட்னி தேங்காய் சட்னியா
நல்ல காம்பினேஷன் தான். ஆனா தாளிக்கல போல இருக்க. தாளிக்கலன்னா நமக்கு இறங்காத. நாங்க காலையில சாப்பாடும் இருக்கு, மதிய சாப்பாடும் தந்தாச்சு. நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. என்ன சரி, சாப்பிடு. இட்லி எடுத்து சாப்பிடு. நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேம்மா. டிவி பார்க்க போறேன். ஒரே டிவி தான். காலையில டிவியை போட்டேன்னா அடைய வரைக்கும் டிவி தான் ஓடுது இந்த வீட்டுல. புக் எடுத்து கொஞ்சம் படிப்போன்னு இல்ல. ராணி, பிள்ளைய இப்படியே வீட்லயே வச்சிருக்கலான்னு இருக்கியோ? பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி விட வேண்டியது தானே. நம்ம இல்லைன்னா டிசியை வாங்கியாவது ஒண்ணு இங்க கொண்டு சேர்க்கணும். இல்லைன்னா அங்கேயாவது ஒரு வாடகைக்கு எடுத்து போய் இருந்து அங்கேயாவது பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு அப்படியாவது பார்க்கணும். என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் வக்கீல் இன்னும் 2-3 மாசத்துல கேஸ் நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகும்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன? எனக்கு ஒன்றும் சரியா படல. அதுக்கு பிள்ளை படிப்பு வேற கெடுதில்ல. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்ப அங்கேயா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் எப்படியும் 16வது கழிக்காண்டாமா பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு. உடனே எப்படி அனுப்ப? நடந்துட்டு போட்டு 16 கழிச்சப்பறம் அனுப்பிக்கிட்டாமா. நீங்க ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. நம்ம பக்கம் தான் தீர்ப்பு ஆகும். நான் கடவுளை வேண்டி சீட்டுக்கிட்டலாம் எழுதி போட்டு வந்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோ போ, எனக்கு நம்பிக்கையே இல்ல. காலையிலே கண்டதை போட்டு யோசிக்காம போய் வேலை புழப்ப பாருங்க. நானும் இந்த 8 மணி பஸ்ஸை பிடிச்சு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா, சகலைய பார்த்துட்டு வந்து சொல்லு. ஆ சரி, நான் வாரேன். எவ்வளோ அது மூஞ்சுக்கு மேலே காலை வைக்குது. எல்லாம் தூங்குன நேரம் போதாதான் எந்திரிங்க. ஏ உமா, ஏ பெரிய பொண்ணு, எல்லாம் எந்திரிங்க. காப்பி எவ்வளவுக்கு வேணுமோ எந்திரிங்க. காப்பி காப்பி, எனக்கு காப்பி. என்ன விடிஞ்சிருச்சா? எல்லாம் என்ன தூங்குனது போதுமா? 2 இருக்கா? எக்க கொசு கட்டி பிச்சு எடுத்துருச்சுக்க. அதான் சரியா தூக்கமே இல்லை. அதான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன். ஆமா, மொய்யு 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 மொய்யுன்னு காதுக்குள்ள வந்து கரையாதான் செய்து இந்த கொசு. எப்பா, சரி வாயை குப்பிச்சுட்டு வாங்களா. இந்த காப்பி ஊத்தி தாரே. வெளியே போய் காப்பி வாங்கிட்டு வந்தேன். அட கொடுங்க, சும்மா நாங்கள் அப்படியே குடிப்போம். அதானே, ஆடு மாடெல்லாம் பல்லு வளைக்கிட்டா குளிக்குது குடிக்குது குடி கழுவுது. அதெல்லாம் என்னத்துக்கு? கொண்டாங்க. அது சரி, இப்படி இருந்தா வழங்கதான் செய்யும். போ கொண்டாங்க, வீட்டில் போய் பொறுமையாக பல்ல விளக்கி குளிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறதுக்கு இப்போ காப்பியை கொண்டாங்க. வீட்டுக்கு போங்கடாலும் போக மாட்டேங்கிய. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்ல போறாவளோ தெரியல. உங்க மாமியா மாறுவேன். உங்க புருஷன் எல்லாம் என்னத்தை சொல்லி அடிச்சு விரட்ட போறானோன்னு எனக்கு பயமா இருக்கு. எக்கு அதெல்லாம் நாங்க நல்லா தெளிவா சொல்லிட்டோம் ராத்திரியே. வரமுட்டோம் ஒரு தண்டை பண்ணி என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் நாங்க வருவோன்னு. இங்க என்ன அவரை செயலே அடைச்சு போட்டுருக்கு ரிலீஸ் பண்ணி. எதுக்கு எக்கா டிஸ்மிஸ் தான் அது அப்படி சொல்லுது. டிஸ்மிஸ்ஸா? டாக்டர் டிச்சாச்சின்லாம் சொல்லிச்சு. அந்த டிச்சாச்சி தான். அந்த டிச்சாச்சி பண்ண அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு நேரம் உங்களோட மேல கோவம் வந்தாலும் ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல கஷ்டமான சூழ்நிலையில கூட நிற்கும் போது தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட நினைக்கும் போது அதெல்லாம் எப்பயும் கூட தான் இருப்போம். ஆமாம், இங்கே என்ன தண்டை பண்ணி என்ன போட்டவ இங்கே ஒட்டி வச்சிருக்குது. ஹாஸ்பிட்டலில் வீடாக நினச்சிட்டீங்களோ? 4 நாள் தங்க சொன்னதும் அது என் புருஷன் போட்டா இல்ல. அப்படிதானே இருக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு, அது தண்டமணி என்னோட எக்ஸ்ரே போட்டா கிடையாது. ஏன்னா இங்க எல்லா ரூம்லயும் இந்த மாதிரி தான் ஒரு போட்டா ஒட்டி இருக்கு. டாக்டர் ரூமுக்கு போனாலும் இப்படிதான் இருக்கு. எல்லா செட்டப்பும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது ஒண்ணு என் புருஷன் எக்ஸ்ரே இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டணமே இது நினைக்க. அதான் ரூமுக்கு ரூம் ஒட்டி வச்சிருக்கான். ஓ அப்படியா? நான் கூட தண்டை பண்ணி என்ன போட்டாவை தான் ஒட்டியிருக்கோன்னு நினைச்சிட்டேன். என்னம்மா இந்த பேஷண்ட் பரிதாபமா கிடக்காரு. நீங்க என்ன பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க வீடா? அட நர்ஸ் பிள்ளை, அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறுதுல்ல, அதான் நாங்கள் வந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு சாப்பாடே ட்ரிப்ஸ்னு தானே சொன்னீங்க. அதான் அவருக்கு காப்பி குடுக்கல. காப்பி வேணுமாமோ? அவருக்கு காப்பி கிப்பிலாம் எதுவும் கொடுக்காதீங்கம்மா. அவரு ட்ரிப்ஸ் தான். டாக்டர் வந்து ஏதாவது பார்த்துட்டு வேற மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவாரு. காப்பி கிப்பி எதுவும் கொடுத்து விடாதீங்க. டாக்டர் வர நேரத்துல கொஞ்சம் ரூம் எல்லாம் கிளீனா வச்சுக்கோங்க. இப்படி கூட்டெல்லாம் சேரப்படாது. சரிம்மா சரிம்மா. டாக்டர் வர நேரத்துல எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். பேஷண்ட்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவரை ஏன் நாங்க டிஸ்டர்ப் பண்ண போறோம்? அவர் ஓரமா ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் நாங்க இந்த பக்கம் பெஞ்ச தள்ளி போட்டு உட்கார்ந்துருக்கோம். யோ, யாரையா இந்த கும்பலு? உன்னை பத்தி ஒரு துளி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிவளா? அதுவும் கூட உன் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குவல. ஒன்னும் நாத்தனார் சண்டைவெல்லாம் ஒன்றும் வராதோ? ஏம்மா, அது என் அக்கா தங்கச்சிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்று அதை புளிச்சு எல்லாம் கட்டியிருக்கலா, அவள் மட்டும்தான் என் பொண்டாட்டி. வேற எல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸுவோ. ஓஹோ, ஃப்ரெண்டு மாறுவளா? அதான் கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளமா இருக்காவல. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நர்ஸ். என்னையா?
அப்பப்போ ட்ரிப்ஸ் மட்டும் முடிய போகிற நேரத்தில் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு வேற மாற்றி போட்டுருங்க. நான் இவங்களை கூப்பிட்டாலும் இவங்களுக்கு காது கேட்காது, நாம் கூப்பிட்டாலும் மதிக்கவும் மாட்டாங்க. வேற ட்ரிப்ஸு முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப என் ரத்தத்தை இழுத்து பாட்டெல்லாம் அடைச்சிட போகுது. வேற ரத்தம் கொடுக்க வந்தவன்னு நினச்சி ரத்த பாட்டில் தூக்கிட்டு போயிடாதீங்க. தாக்க இயலாது, முடியலை. அட அதுவும் சரிதான். சரி, எதுக்கும் நான் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிடுறேன். முடிய போகிற மாதிரி இருந்தா நீ என்னைய ஒரு வாரத்தை கூப்பிடு. நான் இங்கே வெளியே தான் இருப்பேன். சத்தம் கேட்டு ஓடி வந்துடுவேன். ஆ சரிம்மா. உன் பேர் என்ன? பத்மா. ஆ சரிம்மா. எக்க காலையில் டிஃபனுக்கு நான் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன். ஒரு ஐயர் கடை இட்லி கடை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே போய் இட்லியும் சட்னியும் வாங்கிட்டு வரேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வடையும் வச்சு தருவாங்க, பொங்கல் எல்லாம். நான் வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிடுவோம் இன்னைக்கு காலையிலக்கு. சாம்பார் அங்கே வேற லெவலில் இருக்கும். ஊற்றி ஊற்றி குடிக்கலாம். என் புருஷன்ட்டு அங்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். திரும்ப எத்தனை தடவை? எனக்கு எந்த கடன் தெரியல. அப்போ நீங்களோட போய் வாங்கிட்டு வரீங்களா? காப்பியை குடிச்சிட்டு போகிறோம். ஆமாம், டாக்டர் வர நேரம் ஆகும்ல, அந்த டைமில் நீங்கள் போங்க. அப்போ தான் டாக்டர் ஆள் உள்ளே இருந்து வர சத்தம் போடுவார். வெளியே போங்க வெளியே போங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். அவர் வந்துட்டும் போயிடுவார். அந்த டைமில் போயிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆ சரி லட்சு. வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம், பிக்னிக் வந்த மாதிரி. ஆமாம், வீட்லையும் எப்போ பார்த்தாலும் சுவாத்து சட்டியும் பாத்திரத்தையும் கழுவி இது மரடிச்சு எனக்கு வாழ்க்கையே போன மாதிரி ஆகிப்போச்சு. இது கூட நல்லா தான் இருக்கு. நேரம் போலன்னு வைங்க, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு நம்ம திருடம் பொலிசு இல்லைன்னா சீட்டு கட்டு இந்த மாதிரி ஏதாவது விளையாடுவோன்னே. ஆமாம், வரும்போது சீட்டு கட்ட வாங்கிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு விளையாட தெரியுமா? கழுத விளையாடுவீங்களா, ரம்மி விளையாடுவீங்களா? ஐயா, ரெண்டுமே விளையாட தெரியாதே. நாங்கள் சொல்லி தரோம். சரி சரி, சொல்லி தந்தா விளையாடிடுவேன். பிள்ளைகளுக்கு விளையாடுவானுவேன், அப்பப்போ பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சொல்லி தந்தியல்னா கற்றுக்கிடுவேன். அது சூப்பராக கற்று தரம் பாருங்க. கழுத விளையாடுறோம், இல்லைன்னா ரம்மி விளையாடுறோம், ஏதாவது ஒன்று விளையாடுறோம். என்ன என் பொண்டாட்டி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுவான்னு பார்த்தேன்னா அவ பாட்டுக்கு கூத்தும் கும்மாளமுமா இருக்கா. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு லட்சுமி வருத்தப்படுவான்னு. அவ பெருசா ஒன்றும் நம்மளை பத்தி வருத்தப்பட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. எந்தளையும் போறான்னு செத்தா சாவியா இருந்தா இருக்கான்னு இருந்திருப்பா போல இருக்கு. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. யாராவே கோயிலில் சாமி கும்பிடலான்னு வந்தேன்னா இங்கே எவனை குடிச்சிட்டு நடக்காம போல இருக்க. எவனுக்கு தெரியல, எனக்கு அடிச்சு வரட்டணுமே. ஏய், எவன்டாது கோயிலில் சாமி கும்பிட்ற இடத்துல குடிச்சிட்டு நடக்குது? அட நீயா? அட நீ தானா? என்னத்துக்கு இங்கே குடிச்சிட்டு கிடக்க? அடுத்து குடிக்க போறதுக்கு குவார்டர் வாங்க காசு இல்லாம கிடக்கேன். காசு தரியா? அதுக்கு வேற யாரையாவது பாரு. நான் சாமி கும்பிட வந்தேன். என்னைய ஏமாத்திட்டு நீ நல்லபடியா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகலான்னு சாமி கும்பிட போறியோ? இருந்தவாறு. ஏய் ரோசு, என்ன ஒரு மாதிரி கோவமா கூப்பிடுறான் நம்மள? ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கவன் மனசுல? நானும் கேள்விப்பட்டேன். குடிச்சுக்கிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன்னு என் பேரை சொல்லிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு திரியாம என்ன? அதுக்குள்ள இவளுக்கு நியூஸ் போயிருச்சா? என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட அன்பா பேசுனதும் நானும் உன் மேல ஆசைப்பட்டேன். உனக்கு என்னைய பிடிக்கும்னு நினைச்சேன். உன்கிட்ட என்னைக்குன்னா நான் சொன்னேனா உனக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேனா? அன்னைக்கு நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு தேடி கிடைச்சப்ப நீ வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்க வந்த, காசெல்லாம் கொடுத்தல. அது கூட இருக்கவன் சொன்னல மருத்துவ செலவுக்கு காசு வேணும்னு, அதுக்காண்டு கொண்டு வந்து தந்தேன். பாவம் பார்த்து நம்மளால தானே இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு, வேற ஒன்றும் கிடையாது. நீ என்னன்னா குடிச்சிட்டு என் பேரை சொல்லி படாத்திக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு எங்க ரோஸ் இவ ஐஸ் வரும்போது அவகிட்டையும் அப்படிதான் சொல்லியிருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நானும் சரி சரின்னு விட்டுட்டு இருந்தேன்னா நீ ரொம்ப ஓவரா போற. நான் சாமி கும்பிட்டு இருக்கேன்னு தெரியல, அது என்ன அதிகாரமா கூப்பிடுற? சரி, தெரியாம சொல்லிட்டேன், விடு. என்ன விடு? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல கேட்டேன். அன்னைக்கு சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க ஆள் வந்திருக்குன்னு, அதான் கேட்டேன். மாப்பிள்ளை ஏதோ கோர்ட்ல சச்சாம அப்படியா? பெரிய இடத்துல பெரிய சம்மந்தம்னு கேள்விப்பட்டேன். நீ வேற என்னையெல்லாம் சம்மதிப்பியா? இங்க பாரு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அவர் ஒன்றும் சர்ச்சு கிடையாது, வக்கீல் தான். வக்கீலா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம்ல. நான் என்ன சம்மதெல்லாம் சொல்லல. இங்க பாரு, டக்குன்னு எல்லாம் எடுத்ததும் ஒரு முடிவுக்கு போயிடாத. குடிச்சிட்டு அடிக்கவனா இருக்கலாம், குடும்பப்படுத்துறவனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், தங்கமான மனுஷன். என்ன இவ இப்பவே அவனுக்கு சப்போர்ட் பண்றா? அப்ப எந்த பழம் போட்டாலும் வேலைக்கு ஆகாதோ? இன்னொருக்கா என் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது நீ வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வை, பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் அம்மா. என்ன புரிஞ்சுதா? வரட்டுமா? ரோசு ரோசு ஒரு நிமிஷம். ரோசு, கொஞ்சம் என்னோட காதலை கன்சிடர் பண்ண. உன் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். உன்னைய மறக்கலாம்னு நினைச்சாலும் என்னால மறக்க முடியல. பாரு, பைத்தியக்கார மாதிரி பேசாத. ஏதோ இறக்கப்பட்டு பாவமேனு கொஞ்சம் பேசினா நீ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியே. சொன்னா புரிஞ்சுக்க ரோசு. என்ன கையெல்லாம் பிடிக்கிற? கையை விடு. விட மாட்டேன். நீ எனக்கு ஓகே சொல்லு, அப்பதான் விடுவேன். பைத்தியக்கார மாதிரி பேசாத, கையை எடு. இல்ல, விட மாட்டேன். நீ எனக்கு ஓகே சொன்னாதான் விடுவேன். லூசா நீ? இப்ப கத்தி ஊரையே கூப்பிட்டுருவேன் பாத்துக்க. ஏன் குடிகார பயல பொம்பளை புள்ள கையை பிடிச்சா இழுக்க?
ஏ பியாதி எடுப்பா பொம்பளையில நடமாட முடியானா இவனெல்லாம் ஊர்காரன்கிட்ட சொல்லி கைய காலம் முடிச்சாதான் இவனெல்லாம் சரிப்பட்டு வருவான் பொம்மநாட்டி இவன் நடமாட முடியாம ஆக்கிவிட்டான்வல ஐயோ பாட்டி நான் கையை பிடிச்சலாம் எடுக்கல சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லை நான் தான் அங்கிருந்து பார்த்தேன் அவ கைய உடம்புன்னு சொல்லி பிடிச்சு இழுத்துக்கிட்டுலாம் இருந்த ஏமா நீ பிஞ்சு மோவாதானே அவன் உன் கைய பிடிச்சு இழுத்தான்ல இப்ப இவனை என்ன சொல்றது ஆமான்னு சொல்லலாம் ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே இல்லன்னு சொல்லிடுவோம் இல்ல பாட்டி நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன பேசிக்கிட்டு இருந்தியா இவன் பத்திராளி வீட்டுல வேலை செய்ய வேண்டாம் இவன் கூட உனக்கு என்ன பேச்சு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்கல அதுவும் காட்டுக்குள்ள கோயிலுக்குள்ள இவன் கைய பிடிச்சு பேசிக்கிட்டு நிக்கடி என்ன கதைன்னு கேட்கேன் ஐயா கைய பிடிச்சு ஒன்றும் பேசல காலில் முள்ளு குத்திருச்சு அவன் ஹெல்ப் பண்ணார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படியா ஆமா அவங்க முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னாங்க அதான் ஹெல்ப் பண்ணினேன் அவன் முதையே சொல்ல வேண்டியதானல வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிட்டு இருந்த நானும் நம்ம ஊருக்குள்ள கைய பிடிச்சு இழுக்க ஆளு என்ன தைரியம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன் ஊர் கூட்டி உன்னை மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு மிளகா வள்ளி கண்ணுல பூசிருப்பானுவோம் கைய பிடிச்சு இழுத்துருந்தா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஏத்திருப்பானுவோம் தப்பிச்சிட்ட நீ போ ஏம்பா நீ போம்மா நீ எதுக்கு இப்ப இந்த காட்டுக்குள்ள வந்த இல்ல பாட்டி சாமி கும்பிட வந்தேன் சாமி கும்பிட ஒத்தையில தான் வருவியாக்கும் வா கும்பிட்டியா இல்லையா சாமி கும்பிட்டுட்டேன் வா வா உன்னை ஊருக்குள்ள கொண்டு விட்டுறியே வா சரி பாட்டி அவ்வளோ குடின்னு குடிச்சு நாசமா போறானுவ குடி ஒண்ணு இல்லைன்னா அந்த ஊரே நல்லா இருக்கும் நல்ல வேலை இந்த ரோஸு கடவுள் மாதிரி நம்மளை காப்பாத்திட்டா கையை பிடிச்சி இழுத்துருந்துன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பாங்க